என்னுடைய பேர் வந்து நகிந்தன். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். பாருங்க மஞ்சள் தம்பி கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே பிள்ளையார் பாருங்க. வெளிநாட்டில் இருந்து கூடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 75 பேர் வெடி கொளுத்தல் என்ற ஒன்று நிகழ்வு இருக்குன்றைக்கு. அது இப்போ நான் கோயிலுக்கு உள்ளுக்குள்ள கருவறையில் திருப்பினோட பார்த்தீங்களா முன்னுக்கு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம், அதாவது வெரணி சுட்டி பேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தின் 10வது திருவிழா வந்து நடக்க போகுது. உண்மையிலேயே வந்து இது கிட்டடியில் தான் இந்த மஞ்சம் ஒன்று வந்து வெள்ளோட்டம் விட்டவர்கள். அந்த வெள்ளோட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு இந்த 10வது திருவிழாவில் வந்து இந்த வெள்ளோட்ட நிகழ்வு நடந்த அந்த மஞ்சத்தில் வந்து அம்மன் எழுந்தரில் வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி நடக்க போகுது. இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணப்போகிறேன். இன்றைக்கு வந்து அந்த சவுண்டுகள் வந்து அப்படியே தீவிரமாக வந்து வெடிக்க போகுது. வான வேடிக்கையிலிருந்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் வந்து இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இந்த நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணப்போகிறேன். வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். முன்னுக்கு பாருங்க குருநாதர் தீபம் என்று சொல்லி போட்டிருக்கேன். பாருங்க முன்னுக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கு ஒளிமயமாக இருக்குது. இந்திரலோகம் மாதிரி காட்சி அளிக்குது இந்த இடங்கள் எல்லாம். இதில் வந்து பாருங்க இப்போ நான் கோயிலுக்கு உள்ளுக்குள்ள போகிறேன். உள்ளுக்குள்ள போய் காட்டுறேன் எப்படி இருக்கு. இப்போ வந்து பாருங்க உள்ளுக்குள்ள பாருங்க. உள்ளுக்குள்ள கருவறையில் அம்மன் வந்து அருள் பாலித்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க முன்னுக்கு வயது போன தோற்றத்தோடு இதுக்கு காட்சி அளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி முன்னோக்கு பாருங்க. நிறைய வந்து திறமைகள் வந்து குவித்திருக்கணும். முன்னோக்கு இந்த மஞ்சத்தில் தான் சுவாமியோட அன்றைக்கு முதல் முறையாக வந்து இந்த ஆலயத்தில் நடைபெற போகிறது. ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் 10ஆம் திருவிழாவுக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான வர்ண விளக்குகளை வந்து இதில் போட்டிருக்கணும். வந்து வணக்கம் அண்ணா. இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் தூக்கு காவடி எடுத்துட்டு நிற்கிறீங்கள். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீர்கள். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீர்கள்? எப்படி இருக்கின்ற நிகழ்வுகள்? உண்மையிலே மிக்க ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதோடு எங்கள் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாயும் நல்ல ஒரு முயற்சியோடையும் நல்ல ஒரு பங்களிப்போடையும் எல்லோரும் பங்கு பெற்று கொண்டிருக்கணும். இந்த காரணம் வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து எங்கள் ஊர் மக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. இந்த மஞ்சம் செய்யணும்னு சொல்லி அது கனநாள் ஆசை. அது வந்து இந்த மாதம் தான் அது நிறைவேறி இருக்குது. அதனால் அது வந்து போன மாதம் 29ஆம் தேதி வெள்ளோட்டம் விட்டது. அதோட அது வந்து இனி வந்து வருகிற ஒவ்வொரு திருவிழாவிலையும் 10ஆம் திருவிழா எட்டாலை திருவிழா 10ஆம் திருவிழாண்டு இந்த மஞ்சத்தில் தான் இந்த சாமி வந்து இந்த கோயிலை சுற்றி வரும். அதனோடு அது வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே காசு செலவழித்து செய்தது. அதை வந்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் மெயினாக வந்து இந்த பரணி எட்டாலையை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக
பங்களிப்பு செய்து அதை முழுதாக முடிச்சிருக்கிறார்கள். பெரிய சந்தோஷம். அதோடு இந்த மஞ்சத்தை இந்த முறை பார்க்குறதுக்காக வெளிநாட்டிலிருந்து கூடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 75 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதை விட இன்று எங்களுடைய திருவிழா 10ஆம் திருவிழா அண்டு இவனங்கட ஊர்லேருந்து காவடி எடுத்ததை கூட இந்த முறை தான் 6 பறவை காவடி, அதை விட 17 ஆட்டக்காவடின்னு சொல்லி வந்தது. ஸோ ஒரு காவடி ரோட்டுக்கு வரதான் மற்ற காவடி கோயிலேருந்து வலிக்கிறது. அப்படியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இன்றைய நடந்தது. அதோடு இன்னும் கணக்க நிகழ்வுகள் இன்றைக்கு இருக்குது. என்னென்ன நிகழ்வு இருக்குது? அதான் கேட்காங்க. குத்தாட்டம், மயிலாட்டம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னா அது இருக்குது. அதை விட மெயினாக இந்த அக்கினி இசைக்குழு வருகின்றார்கள். இன்றைய இரவாக அது நடைபெறும். அதனோடு சேர்ந்து இந்தியாவில் பிரசித்தி வாய்ந்த 3 பாடகர்களும் வருகின்றார்கள். வானவடிக்கை எல்லாம் இருக்குது. வானவடிக்கை அதோடு வெடி கொளுத்தல் என்ற ஒன்று நிகழ்வு இருக்கின்றைக்கு. அது புதுசாக இந்த வருஷம் அதை செய்கிறோம். அது குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 11 அமௌண்ட் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு வித்தியாசமாக இந்த முறை இந்த மஞ்சத்துக்காக அதையும் இந்த கோயிலில் நாங்கள் செய்கிறதாக இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் நேரம் பொழுது போகும்போது இது ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமாயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பேர் நகிந்தன். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். சூப்பர் அண்ணா, வாழ்த்துக்கள். உண்மையாகவே உங்களை மாதிரியான ஆக்கள் தான் இந்த ஒவ்வொரு கிராமங்களையும் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். அதே போல் உங்களோட இடத்துல இருக்க கோயிலை டெவலப் பண்ணி ஒரு மஞ்சத்தை போட்டு இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. நன்றி. இந்த மஞ்சத்தில் ஏறுறதுக்கு பாருங்க வாரங்கள் பிள்ளையார் பாருங்க. பறக்குது பாருங்க. ஒரு பெரிய ஒரு டோன் ஒன்று திடீரென்று பறந்து வந்தது பாருங்க. பாருங்க அதுலேருந்து பூக்கள் வந்துருக்கா. பார்த்தீங்களா பூக்களை? பாருங்க சாமி தேரில் ஏற பாருங்க. பூக்களை கொட்டிக்கொண்டு பாருங்க. இப்போதான் கொஞ்சம் சொராக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க பூக்கள் கொஞ்சம் கொட்டி கொண்டு இருக்கு. மஞ்சத்தில் பாருங்க அப்படி போடுறது. பாருங்க மஞ்சத்தை அப்படியே
தான் எங்களுக்கு வேணும். பாருங்க முன்னுக்கு படம் பிடிச்சி இழுக்க போயினா முன்னுக்கு அதுக்கு மேல் பாருங்க தேங்காய்கள் ஊட்டாக்க போயினா ஃபுல்லாக. ரோஹரா 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 ரோஹரா. பாருங்க இதில் வந்து பரபரப்பாக வந்து இந்த டிராக்டரில் வந்து எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. முன்னுக்கு உடைச்ச தேங்காய் முழுக்க வந்து இதில் ஏற்றி கொண்டிருக்கோம் பாருங்க. எவ்வளோ போகமாக நடக்குது பாருங்க. இதில் முன்னுக்கு பாருங்க படம் பிடிச்சி வந்துடுறீங்க. முன்னுக்கு பாருங்க எறும்பு ரோஹரா பேர் பிடிக்கணும் பாருங்க. மஞ்சள் பெருகுது பாருங்க. அசைந்து ஆகி பாருங்க. விளக்குகள் ஆக பாருங்க ஜொலித்து கொண்டு இருக்கிறது பாருங்க. இப்போ பாருங்க அப்படி பேருவேன் கோடிக்கையில் பார்த்தீங்களா. குதிரை வந்து வரிசையில் வந்து பாஞ்சு கொண்டு வருது பாருங்க. முன்னுக்கும் இங்கே பாருங்க. இதில் சின்ன ஆக்களை பாருங்க இழுக்கிறத. முன்னுக்குலாம் அந்த சேரை திருப்பி கொண்டு வைக்கணும் பாருங்க. அப்படி திருப்பினோன்னு பார்த்தீங்களா முன்னுக்கு.
வந்து பெரிய ஒரு டோன் வந்துருக்கு பாருங்கள், பூ கொட்ட போகுது. பூ போட போகுதாருங்க. இதில் முன்னுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து இதில் செய்திருக்கேன். முன்னுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல இசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மஞ்சம் பாருங்கள் இதில் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்களை. ஃபுல்லாகவே இங்கே வயல்வெளிகள் பாருங்கள், மஞ்சம் வந்து கொண்டு இருக்குது. இதோ இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நாதஸ்வர கச்சேரிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் இதில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறாரு. முன்னுக்கும் அப்போ இதுகள் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமா தெரியல, இருந்தால் ஃபுல்லாக இதுகளையும் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது முடியதான் இசை நிகழ்ச்சிகள் இருக்குது இந்த இடங்களில்.